கருப்பு டைரக்டர் ராஜ்ய பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சூர்யா ரசிகர்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா கடைசியா நம்ம சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல ஹிட்டான படம் என்ன அப்படின்றது அவருக்கே தெரியாது. தொடர்ந்து நிறைய படங்கள் அவருக்கு தோல்வி படமா தான் அமைஞ்சிருக்கு. நல்லா இருந்த 2 படத்தை அமேசான் பிரைம்ல கொடுத்துட்டாரு. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா அவர்களுமே எதிர்பார்க்கிறாரு. ஆனா படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு. மத்தபடி இந்த மாதிரி மற்ற ரசிகர் மத்தியிலயோ, ஃபேமிலி ஆர்டிஸ்ட் மத்தியில இந்த படத்துக்கு பெரிய டாக்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த திரைப்படம் வெளிவந்து நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆனா நமக்கு வந்திருக்க தகவல பொறுத்தவரைக்கும் படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்காமா. மிகப்பெரிய வெற்றி பெற்றா வெற்றி பெறும், இல்லனாக்கா தோல்வி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துடைய ஆல்பம் பெரிய வரவேற்பை கிடைக்கல. நம்ம சாயா பைகர் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்ல. அவருடைய கம்போசிங்ல வெளிவந்திருக்கிற எந்த ஒரு சாங்க்குமே பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. இப்போ இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. மே 14 படம் வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வர வாரம் இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வராங்க. ஸோ படத்துடைய ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்னைக்கு வெளிவரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரைலர் எத்தனை மணிக்கு வருது, எந்த டேட்ல வருது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த கருப்பு திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்து கூட 100 சாமி நம்ம விஜய் ஆண்டனி நடிச்ச ஒரு திரைப்படம் ஒன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது மே 14 கருப்பு, மே 15 100 சாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா 100 சாமி படம் இப்போ ரிலீஸ் ஆகல போல இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லவே இல்லை. இன்னமும் டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணல. அவங்க இன்னும் அமைதியா இருக்காங்க. மேபி அந்த படம் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். கருப்பு சோலோ ரிலீஸ் தான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.